உண்மை சொல்ட்டா உணர்ச்சின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க சொல்ற கோபம், சோகம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே எமோஷன்ஸ் இல்ல. அது சினிமா, மீடியா, சொசைட்டி நமக்கு கத்துக் குடுத்த லேபிள்ஸ். நெஞ்சில பாரம் வந்தா சொசைட்டி சொல்றது இது துக்கம், சேட்னஸ். வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கிற உணர்வு வந்தா இது லவ். இந்த உணர்ச்சி எல்லாமே வெறும் லேபிள்ஸ் மட்டும்தான். ஆனா எது உண்மை தெரியுமா? உங்களுடைய உணர்வு, அதாவது சென்சேஷன்ஸ். நம்ம பாடி நமக்கு கொடுக்குற சிக்னல்ஸ். நெஞ்சில பாரம், உடம்புல சூடு, வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற உணர்வு, இது எல்லாமே நம்ம பாடி நமக்கு எதையோ சிக்னல் காட்டுது. நாம இந்த சிக்னல்ஸை மட்டும்தான் கவனிக்கணும். ஆனா நாம எமோஷன்ஸ் அப்படிங்கிற லேபிள்ஸை நம்பி அது சொல்றபடியே செய்றோம். இது எல்லாமே பாரோட் ஸ்டோரிஸ், கடன் வாங்கப்பட்ட கதைகள். கோபம் வந்தா கத்தணும், சோகம் வந்தா அழணும், லவ் வந்தா பேசணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. நாம அந்த ஸ்கிரிப்டை இப்போ ஃபாலோ பண்றோம். இதுதான் நமக்கு விரிச்ச வலை. உங்க பாடி சொல்ற உண்மையை கேட்காம சொசைட்டியோட கதைப்படி நடக்க ஆரம்பிச்சா எனர்ஜி போயிடும், கிளாரிட்டி போயிடும், உங்களுடைய ஒத்தென்டிசிட்டி, அதாவது உண்மைத்தன்மை போயிடும். அதனாலதான் உணர்ச்சி தூய்மை ரொம்ப அவசியம். உணர்வை கேளுங்க, பாரோட் எமோஷன்ஸ்க்கு அடிமையா இருக்காதீங்க. உணர்ச்சி தூய்மை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.